ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு 34வது திருநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம். பிரபவாய நமக. தன் ஒன்றுவிட்ட சகோதரியான தேவகி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான் கம்சன். அவளுக்கு வசுதேவருடன் திருமணம் நடத்தி வைத்து அவர்களை தேரில் அமர வைத்து தானே தேரை ஓட்டினான். அப்போது வானத்திலிருந்து ஏ முட்டாளே என்று ஒரு அசுரரி ஒலித்தது. யார் என்னை அழைத்தது என்று மேலே பார்த்தான் கம்சன். நீ யாருக்கு தேரோட்டி கொண்டிருக்கிறாயோ அவளுக்கு பிறக்கப் போகின்ற 8வது மகன்தான் உனக்கு யமன் என்றது அசுரரி. அதிர்ந்து போன கம்சன் தேவகியின் கூந்தலை பிடித்து இழுத்து அவளை வெட்டப் போனான். அப்போது வசுதேவர் அவனை தடுத்தார். எங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையால் தானே உனக்கு ஆபத்து என்கிறது இந்த அசுரரி. இந்த பெண்ணால் உனக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லையே. தயவு செய்து இவளை விட்டுவிடு. எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்றார். சரி, குழந்தைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு என்ற கம்சன் ஊர்வலம் தொடரட்டும் என்றான். புதுமண தம்பதிகளை ஒரு புதிய அரண்மனையில் தங்க வைத்தான். 1 வருடம் கழித்து முதல் குழந்தை பிறந்தது. அதை வசுதேவர் கம்சனிடம் ஒப்படைத்த பொழுது, இந்த குழந்தையால் எனக்கு ஆபத்தில்லையே, 8வது குழந்தை பிறக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என்றான். ஆனால் நாரதர் அங்கே வந்து, கம்சா, அசுரரி உன்னை முட்டாள் என்று கூறியது சரிதான். அது 8வது குழந்தை என்று சொன்னது. ஆனால் முதலிலிருந்து 8வது குழந்தையா அல்லது கடைசியிலிருந்து 8வது குழந்தையா என்று சொல்லவில்லையே. அதனால் எல்லா குழந்தைகளையும் கொள்வதுதான் நல்லது உனக்கு என்றார். அந்த குழந்தையை கொன்ற கம்சன் வசுதேவர் தேவியை சிறையில் அடைத்தான். சிறையில் பிறந்த அடுத்த 5 குழந்தைகளையும் கொன்றான் கம்சன். தேவகியின் வயிற்றிலிருந்து 7வது குழந்தையை எம்பெருமானின் உத்தரவுப்படி துர்கா தேவி கோலத்தில் உள்ள வசுதேவரியின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றினாள். அந்த குழந்தை தான் பலராமன். தேவகி 8வது முறையாக கருவுற்றாள். திருமாலே அவளது கர்ப்பத்துக்குள் நுழைந்தார். தன்னை கொள்பவன் பிறக்கப் போகிறான் என உணர்ந்து கொண்ட கம்சன் சிறைக்காவலை மேலும் கடுமையாக்கினான். ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் வானில் பிரம்மா, சிவன், விநாயகர், முருகன், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் தோன்றி தேவகியை போற்றினார்கள். தேவகியின் கருவிலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை 4 திருக்கரங்களோடும் சங்கு சக்கரத்தோடும் திருமால்வில் மகாலட்சுமியோடும் உந்தி தாமரையில் பிரம்மாவோடும் இடையில் பட்டு பீதாம்பரத்தோடும் திருவடிகளில் தங்க பதுகையோடும் விளங்கியது. அது பிறந்த அடுத்த நொடாய் வசுதேவர் தேவகி கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் அருந்து கீழே விழுந்தன. தேவகி, நீ ஏன் சாதாரண குழந்தைகளைப் போல 2 கைகளுடன் பிறக்காமல் 4 கைகளுடன் பிறந்தாய்? கம்சன் இதை கொண்டே நீ நாராயணனே என்று எளிதில் கண்டுபிடித்து விடுவானே என்று பயந்து கேட்டாள். உடனே தன்னுடைய கூடுதல் 2 கைகளை மறைத்துவிட்டு 2 கைகளுக்கு மாறியது அக்குழந்தை. வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கோகுலத்துக்கு அழைத்துச் சென்றார். அப்போது சிறைக்கதவு தானே திறந்தது. யமுனா நதி தானே வழிவிட்டது. இப்படி கண்ணபிரானுடைய அவதாரமே மிகவும் சிறப்பானது. வேறெந்த குழந்தையின் தாயையாவது தேவர்கள் துதி செய்ததுண்டா? வேற குழந்தைகளுக்கு தெய்வத்துக்குரிய லட்சணங்களுடன் பிறந்ததுண்டா? வேறெந்த குழந்தையாவது பிறந்தவுடனேயே பெற்றோரின் விலங்குகளை அறுத்ததுண்டா? வேறெந்த குழந்தையாவது தன் தந்தையின் கண்ணீர் மேல் நடக்க வைத்ததுண்டா? கண்ணனின் அவதாரத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள்? ஏனெனில் நாமெல்லாம் கர்ம வினையால் பிறக்கிறோம். அவனோ கருணையால் அவதரிக்கிறான். நம் மூடல் பூதங்கள் 5 ஆனது. அவனது திருமேனியோ சுத்த சத்துவ மயமானது. இவ்வாறு எம்பெருமான் பிறப்பதன் உயர்த்தியை எண்ணி நம்மாழ்வார் திருவாய் மொழியில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ற பாடத் தொடங்கி அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். மூச்சை தெளிய எழுவதற்கு 6 மாத காலங்கள் ஆயுது. 6 மாதங்களுக்கு பின் எழுந்து மீண்டும் கண்ணனின் லீலைகளை பாடினார். எனவே சில மனிதர்கள் தேவர்கள் மனிதன் பெயரை எனவே பிற மனிதர்கள் தேவர்கள் முதலியோரை காட்டிலும் வேறுபட்டனதாக சிறப்பான உயர்ந்ததான பிறப்பை எம்பெருமான் தன் கருணையால் எடுப்பதால் அவன் பிரபவ என்று அழைக்கப்படுகிறான். அதனால்தான் 60 வருடங்களில் முதல் வருடத்துக்கு பிரபவ என்று நம் முன்னோர்கள் பெயர் சூட்டியுள்ளார்கள். பிரபவ என்றால் உயர்ந்த பிறப்பு என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 34வது திருநாமம் பிரபவாய நம என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் நன்மை வாழ்வை பெற்று எம்பெருமான் உயர்த்துவான்.
ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.